விவகாரத்தில் மத்திய அமைச்சர் கூறிய தகவல்கள் தவறானவை என்று அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உண்மைக்கு மாறான தகவல் என்று அன்புமணி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இவர்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது அன்புமணி தெரிவித்த இந்த கருத்துக்களை பார்த்தோம். தவறான தகவலை மத்திய அமைச்சர் அளிச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தொடர்பாக முழு விவரம். பிரியங்கா வணக்கம். தற்போது பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே மேகதாது அணை தமிழகத்தின் ஒப்புதல் தேவையா இல்லையா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பெரும் சதிவலை பின்னப்படுகிறது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், சில தினங்களுக்கு முன்பு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடம் கர்நாடகா இது சம்பந்தமாக ஏதாவது உங்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட வேண்டுமானால் அதற்கு தமிழ்நாட்டின் அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படி இருக்கும்போது அவர்கள் விரும்பினால் அவர்கள் அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்துக்கு அன்புமணி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது அப்பட்டமான பொய் என்றும், அந்த தீர்ப்பில், அதாவது 2018 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய கடைமடை மாவட்டங்கள், அதாவது காவிரி என்பது கர்நாடகாவில் உற்பத்தி ஆனாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி என்று கடந்து செல்கின்றது. எனவே கடைமடை மாவட்டங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய மாநிலம் அணையை கட்ட முடியாது என்று தெளிவாக 2018 தீர்ப்பில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1892 மற்றும் 1924 அப்போதைய சென்னை மாகாணம், மைசூர் அரசு இடையே அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த ஒப்பந்தங்கள் அப்போது முடிந்து விட்டாலும் கூட அவை முழுமையாக காலாவதி ஆகவில்லை, அவை செயல்பாட்டில் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்படி இருக்க, ஒரு சில வரிகளை மட்டும் எடுத்து மேற்கோள் காட்டி மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் தமிழ்நாட்டிற்கு விரோதமான கருத்தை தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்புமணி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி மத்திய அமைச்சர் அறிக்கை வெளியிடுவாரானால் அல்லது பதில் கொடுப்பாரானால் முழுமையாக அதனை பார்த்து அதில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் அடிப்படையில தான் பேச வேண்டும், ஒரு சார்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. உண்மைக்கு மாறான கருத்துக்களை மத்திய பாஜக அரசு சொல்லக்கூடாது, மத்திய அரசு அவ்வாறு ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய கடைசி பத்தியில் மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள புதிய நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் இருப்பதற்கு பெரும் சதி நடக்கிறது என்பதுதான். எனவே இதில் மத்திய அரசும் பங்குதாரராக மாறியிருக்கிறது என்று அன்புமணி ஒரு புதிய விஷயத்தை இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்கு விரைவில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டு எப்படி கர்நாடகத்தில் எப்படி அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறதோ, அனைத்து எம்பிக்கள் கூட்டம் நடக்கிறதோ, அது போல தமிழ்நாட்டில் விரைவாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அப்படி அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்கள் அடிப்படையிலே விரைவாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை சட்ட ரீதியாக நிலைநாட்ட வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி இருக்கிறார்.